ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா யவதாஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 19வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற அளவு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கெட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ அந்த காமாவை போட்டு தள்ளிட்டு அவனோட பவரையும் அப்சர்வ் பண்ணிட்டு சொரேன் அப்படிங்கிற ஒரு பொண்ணை காப்பாற்றிருப்பான். அந்த சொரேனும் நம்ம ஹீரோ கிட்ட நீங்க எந்த ஆர்கனைசேஷன்ல இல்லைன்னு தானே சொல்றீங்க, அப்படின்னா எங்களோட ஆர்கனைசேஷன்ல சேர்ந்து அப்படின்னு கேட்டிருப்பா. நம்ம ஹீரோவும் சரி ஓகே நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு இருப்பான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த சொரேனோட வீட்டுக்கு போயிருப்பான். அப்புறமேட்டுக்கு அந்த சொரேனும் நம்ம ஹீரோக்கு அவனோட ரூமை காமிச்சிட்டு வெளியே போகும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அவ ஒரு பாப்புலரான லைவ் ஸ்ட்ரீமர். அது மட்டும் இல்லாம அந்த சொரேன் நம்ம ஹீரோவோட 2 வயசு பெரிய பொண்ணா இருந்திருப்பா. நம்ம ஹீரோவும் ஏன்டா நான் மட்டும் சந்தோஷமா தான் யாருக்குமே பொறுக்காதே அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கிருப்பான். அப்புறமேட்டுக்கு அடுத்த நாள் காலையில அந்த சொரேனும் நீங்க என்னடா பேசிட்டு இருக்கீங்க, அந்த இடத்துல ஒரு எவிடன்ஸ் கூடவா கிடைக்கல, இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இருந்திருப்பா. அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோவும் இல்ல எனக்கான பிரேக்ஃபாஸ்ட்டை நானே கண்டுபிடிச்சிட்டேன், அது ரொம்பவே டேஸ்டா இருக்க போகுது அப்படின்னு இருந்திருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ இது ரொம்பவே டெலிஷியஸா இருக்கு, அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல அப்படின்னு இருக்கிறான். பார்த்தா அங்க ஒரு 10-15 வேம்பியரை நம்ம ஹீரோ கொன்னு அவங்களோட பிளட் எல்லாம் அப்சர்வ் பண்ணிருக்கான். அப்ப அங்க ஒரு வேம்பியர் நம்ம ஹீரோவை பார்த்து டேய் பைத்தியக்காரா உன்னை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு இருக்கிறான். நம்ம ஹீரோ யாரா நீன்னு பார்த்தா அங்க ஒருத்தனும் நம்ம ஹீரோட்ட வாங்கல நடக்க முடியாம டேய் உன்னை நாங்க சும்மா விட மாட்டோம், ஒழுங்கா இங்க இருந்து ஓடி போயிரு, எங்க கிளானோட ஹெட்டோட கையில மட்டும் நீ மாட்டினா மவன நீ இருந்த இடம் தெரியாம அழிஞ்சு போயிருவ, ஒழுங்கா இங்க இருந்து போயிரு அப்படின்னு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா சரி அவங்க எப்படி என்ன கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு அங்க இருக்க உடஞ்சு போன கிளாஸ் பீஸ் எல்லாம் அவனோட பவரை யூஸ் பண்ணி தூக்கிட்டு என்கிட்ட இந்த ஸ்க்ரோட் அப்படிங்கிற ஸ்கில் இருக்கு, இதனால என்னோட பிரசன்ஸை மறைக்க முடியும், இங்க நடந்தது இங்கேயே முடிய போகுது, என்னை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, அப்புறம் இப்ப உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க இருக்காங்கன்னு சொல்றியா அப்படின்ட்டு அங்க கீழே இருக்கிற வேம்பியர் கிட்ட போறான். அங்க கீழே இருக்க வேம்பியர்லாம் என்ன விட்டுருங்க அப்படின்னு காலில் உழுவாத குறைய கதறிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ அவனோட மைண்ட்ல இருக்க இன்ஃபர்மேஷனை பாக்குறான் நடக்குது. அப்போ ஒரு குள்ளா போட்டோம் வந்து டே எல்லா காமாவும் நாளைக்கு நம்மளோட வில்லாவுக்கு வந்துருங்க அப்படின்னு இருக்கிறான். அந்த வேம்பியர்லாம் நீ யாரா அப்படின்னு நம்ம ஹீரோவை ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோவும் சரி ஓகே வந்த வேலை முடிஞ்சு எனக்கு நிறையவே இன்ஃபர்மேஷன் கிடைச்சிக்குது, நாளைக்கு அவனுங்க எல்லாத்தையுமே ஒட்டுக்க கொல்ல போறான் அப்படின்னு இருக்கிறான். நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு இப்ப வில்லன்னு சொல்றதா இல்ல சைக்கோன்னு சொல்றதானே தெரியல, எல்லாம் கலந்த கலவையா இருக்கான். அப்புறம் நம்ம ஹீரோ அந்த வேம்பையரையும் கொண்டுட்டு சரி ஓகே நான் இப்ப இங்க இருந்து போகணும், அதுக்கு முன்னாடி இந்த இடத்த ஃபுல்லா நான் கிளீன் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இது கரெக்டா இருக்கும் அப்படின்னு சான்குன் பிளாசம் அப்படின்ட்டு ஏதோ பிளட் லோட்டஸ் மாதிரி கிரியேட் பண்றான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப சான்குன் பிளாசம் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்றீங்க, இந்த ஸ்கில்லோட பவர் என்னன்னா பிளட்டை வச்சு ஒரு லோட்டஸ் கிரியேட் பண்ண முடியும், இந்த லோட்டஸ்ல இருக்க ஒவ்வொரு பீஸும் நீங்க குறிப்பிட்டு எந்த டார்கெட் அட்டாக் பண்றீங்களோ அந்த டார்கெட்டை இருந்த இடம் தெரியாம ஃபுல்லா அழிச்சிரும் அப்படின்ட்டு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோ அந்த ஸ்கில் ஆக்டிவேட் பண்ணா அங்க செத்து போன வேம்பியர் மேலாம் போய் அந்த லோட்டஸ் படுது. பார்த்தா அவனுங்க எல்லாம் காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டானுங்க. நம்ம ஹீரோவோ என்னது இந்த ஸ்கில் இவ்வளவு பவர்ஃபுல்லா அப்படின்னு ஷாக்லயே பார்த்துக்கிட்டு பரவாயில்ல இந்த ஸ்கில்லை வச்சு என்னால மேஜிக்கை யூஸ் பண்ண முடியும், அப்புறம் என்னோட ஸ்க்ரௌடு ஸ்கில்லை வச்சு என்னோட பிரசன்ஸை மறைக்க முடியும், மவனா இங்க நான் தாண்டா கிங்கு, என் வழியில எவனாவது வந்தீங்க அவன் கதை முடிஞ்சு அப்படின்ட்டு இதுக்கு மேல என்னை யாராலையுமே ட்ரேஸ் பண்ண முடியாது, இன்னைக்காவது சம்பவம் சின்ன சம்பவம் தான் நாளைக்கு பாரு பெரிய சம்பவமே இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட ஹார்ட் திடீர்னு வலிக்குது. நம்ம ஹீரோவும் இது என்னடா ஃபீலிங் அப்படின்னு ஷாக் ஆயிட்டு இந்த ஃபீலிங் இது வந்து நான் மறுபடியும் எவால்வ் ஆகிறேன் அப்படின்னு ஷாக் ஆகுறான். நம்ம ஹீரோலாம் வாயில இருந்து ரத்தம் காக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்து நீங்க இப்ப பியூர் பிளட் வேம்பியர்ல இருந்து ட்ரூ பிளட் வேம்பியரா எவால்வ் ஆயிட்டீங்க, அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு பிளட் ஸ்ட்ரீம் சர்ஜ் அப்படிங்கிற புது ஸ்கில்லும் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாம உங்களோட ரீஜெனரேஷன் எபிலிட்டி இப்ப லிமிட்டுக்கு வந்ததுனால உங்களோட ரீவேலிடேஷன் அப்படிங்கிற ஸ்கில்ல இப்ப எக்ஸ்ட்ரீம் ரீவேலிடேஷனா மாறுது அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. இப்ப நம்ம ஹீரோவே டோட்டலா சேஞ்ச் ஆயிட்டான். நம்ம ஹீரோவும் நான் இப்ப ட்ரூ பிளட் வேம்பியர் ஆயிட்டேனா, அது மட்டும் இல்லாம எனக்கு புது ஸ்கில்லும் வந்திருக்கு, சரி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் அவனோட நகத்தை வச்சு அவன் கையை அவனே கிழிச்சிட்டான். ரத்தம் தெரிக்குது. நம்ம ஹீரோவும் லைட்டா வலிக்குதுதான், பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னதான் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட காயம் இன்ஸ்டன்டா ஹீல் ஆயிருச்சு. நம்ம ஹீரோவும் பரவாயில்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்குது, ஆனா இது ஒன்றும் ரொம்ப அதிக டைம் இல்லை அப்படின்ட்டு இந்த டொமைன் அப்புறம் எக்ஸ்ட்ரீம் ரீவேலிடேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லு ரொம்பவே அமேசிங்கா இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கைஞ்சர் ஸ்கில்லும் இருக்கு, நான் மட்டும் இந்த ஸ்கில்ல எல்லாம் சேர்த்து பேட்டில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்ன கொல்றது நடக்காத காரியம், நான் டக்குன்னு ஹீல் ஆகுவேன் அப்படின்ட்டு இதுதான் இந்த ட்ரூ பிளட்டோட உண்மையான பவரா, சரி இந்த ஸ்கேரிடு பிளட் வேம்பையர் இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பானுங்க அதுக்கும் நம்ம எவால்வ் ஆகணும் அப்படின்னு இருக்கிறான். ஸ்கேரிடு பிளட்ங்கிறது இதோட நெக்ஸ்ட் எவால்வேஷன் நடக்குது. அப்புறமேட்டுக்கு பார்த்தா நம்ம சொரேன் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கிறா. நம்ம சொரேனுக்கு 1 மில்லியன் லைக் வந்திருக்கு. நம்ம சொரேனும்
சோரேனோ ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ், எனக்கு 1 மில்லியன் லைக் கொடுத்துருக்கீங்க, உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே தேங்க்ஸ் கைஸ் அப்படின்ட்டு இதில் வர காசை வச்சு இன்னும் 1 மாசத்துக்கு எனக்கு தேவையான பிளட்டை வாங்கிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் திடீர்னு கதவை திறந்துட்டு வந்து, நீ இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன்னோட லைவ் ஸ்ட்ரீமுக்கு வர பீப்புள் கிட்ட இருந்து இந்த மாதிரி தான் நீ ஈஸியா காசு வாங்குவியா அப்படின்ட்டு, இது உனக்கு தப்பா தெரியலையா அப்படிங்கிறான். அப்ப நம்ம சோரேனோ ஷாக்லயே, டே நீ என்னடா பண்றீங்க, உனக்கு கொஞ்சமாவது அறிவுக்குதாடா, ஒரு பொண்ணோட ரூமுக்கு வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்னு கூடவா தெரியாது, என்னடா பண்ணிட்ட அப்படின்னு கதறா. அப்ப நம்ம சோரேனோ, சோபா நான் கோவத்துல என்ன பண்றேனே தெரியல, சரி உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு கேக்குறா. பார்த்தா அங்க கதறினது நம்ம சோரேனோ இல்ல, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ மண்டையிலேயே ஒரு குத்தாட்டங்குது. நம்ம ஹீரோ அடி வாங்கி உட்காந்துட்டு, சோ சாரி நான் இனிமே கதவை தட்டிட்டே உள்ள வரேன் அப்படின்ட்டு, இந்தா உனக்கு ஒரு மெயில் வந்துக்குது அப்படின்னு கொடுக்குறான். அப்ப நம்ம சோரேனோ என்னது அப்படின்ட்டு வாங்கி பார்த்தா, என்னது இதுல அந்த எக்ஸ்ட்ரீம்ஸ் பண்ற இல்லீகல் ஆக்டிவிட்டியை பத்தி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கா, இதை யாரா எனக்கு சென்ட் பண்ணாங்க, ஒரு வேலை அது அந்த ஃப்ளோக் மாஸ்கா இருக்குமோ, சரி நம்ம ஹென்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம்ஸோட லொகேஷனை பத்தி நமக்கு சொல்லியிருக்கான், நாம இப்ப அந்த லொகேஷனை செக் பண்ணலாம், அங்க அந்த ஃப்ளோக் மாஸ்க் கூட வரலாம், அப்படி இல்லைன்னா இது சும்மா லெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோவை பாக்குறா. அப்புறமேட்டுக்கு நம்ம வேம்பையர் அவதாரம் ஸ்கெலிட்டன் அவதாரம் ஒரு வீட்டு மேல நின்னுட்டு, நம்ம வேம்பையர் ஹீரோவும் இந்த இடத்துல தான் அந்த வேம்பையர்ஸ் இன்னைக்கு மீட்டிங் போட போறானுங்க, நமக்கு கொஞ்சம் ஏதாவது யூஸ் ஆகுமா அப்படின்ட்டு பாக்குறான். அப்ப நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும், இவனுங்க பண்ண இந்த ஏற்பாடு எல்லாமே என்ன பிடிக்கிறதுக்கா, ஏன்டா இது உங்களுக்கு கொஞ்சம் ஓவரா இல்லையா அப்படின்ட்டு நம்ம வேம்பையர் அவதாரம் ஐடென்டிஃபை அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி அந்த பில்டிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறான். நம்ம வேம்பையர் அவதாரம் அந்த பில்டிங்கை சுத்தி ஒரு பிளட் பேரியர் போட்டிருக்கானுங்க. அப்புறமேட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல ஒரு 5-6 பேர் இருக்கிறானுங்க, அவனுங்க எப்படியும் காமாவா தான் இருக்கும், சரி வேற எவனாவது வந்தா கூட பாத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்ப நான் என்னோட ஸ்கெலிட்டன் அவதார என்னோட ஷேடோக்குள்ள கூட்டிட்டு போறேன், அப்புறம் இதுதான் கரெக்டான டைம், அங்க இருக்க எல்லாத்தையும் கொன்னு என்னோட ஸ்கில்லை இன்னும் அப்கிரேட் பண்ண போறேன் அப்படின்ட்டு அந்த பில்டிங்ல இருந்து கீழே குதிச்சு அங்க இருக்க ஒரு கண்ணாடி உடைச்சிட்டு மாசா போஸ் கொடுக்கறன்ட்டு போய், டே இங்க இருக்க எல்லாருமே கிரிமினல்ஸ் குப்பை தானே, உங்களோட சாவு உங்களை தேடி வந்துக்குது, நான் தாண்டா உங்களோட எமன் அப்படின்னு டைலாக் பேசிட்டு நம்ம ஹீரோவும் இது எப்பூரா நடந்துச்சு, இப்போ ஒரு செகண்டுக்கு முன்னாடி தாண்டா இங்க இருந்தீங்க, எல்லாம் எங்கடா போனீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருந்து நாங்க கூட ஃப்ளோக் மாஸ்க் வருவான் அப்படின்னு அவனுக்கு ட்ராப் வச்சா, இவன் யாரா புது பையன் வந்திருக்கான் அப்படின்னு வாய்ஸ் வருது. நம்ம ஹீரோவும் யாரா நீங்க அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ பேரியரை போட்டு ஒரு சில வேம்பையர் இருக்கானுங்க, அவனுங்களும் என்னது இந்த புது பையன் ஒரு வேம்பையரா, சரி இன்னைக்கு கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் இருக்க போகுது அப்படின்னு அங்க இருக்க பேரியர்லாம் உடச்சிக்கிட்டு அங்க ஒரு கோட்டு போட்ட வேம்பையரும், நான் இன்னைக்கு உன்னை கொல்ல போறேன்டா அப்படின்ட்டு அந்த கோட்டு போட்டவனும் அங்க இருக்க 2 வேம்பையரை பார்த்து, பீட்டா வின் அப்புறம் பீட்டா ஷென் உங்களுக்கு இவனை தெரியுமா அப்படின்னு கேக்குறான். காய்ஸ் அப்புறம் ஒரு இன்ஃபர்மேஷன், என்னடா நீ வீடியோ விட்டு போடுற அப்புறம் டைமுக்கும் போட மாட்டேங்கிற அப்படின்னு கேக்குறீங்க, என்னால காலேஜ் போயிட்டு டைமுக்கு கரெக்டா வீடியோ அப்லோட் பண்ண முடியல காய்ஸ், இனிமே வீடியோ நைட்டு ஒரு 8 இல்லைன்னா 9 மணிக்கு வந்துடும், இந்த 2 டைம்ல எந்த டைம் வீடியோ அப்லோட் பண்ணாலும் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு 500 லைக் 200 கமெண்ட் பண்ணுங்க கைஸ், நான் எல்லாத்து கமெண்ட்டும் படிப்பேன், நான் எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணவும் ட்ரை பண்றேன். அப்புறம் உங்க சப்போர்ட் எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி கைஸ். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.